మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు అతి శ్రేష్టమైన నామాన్ని బట్టి మీ అందరికీ నా హృదయపూర్వకంగా వందనాలు తెలియజేస్తున్నాను. హల్లెలూయా, హల్లెలూయా. அது ఎక్కువ தேவன் பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த உபவாச கூட்டத்தில் விசேஷமாக ప్రైజ్ ఓకే డన్ కొద్ది తగ్గించు ప్రైజ్ ఓకే డన్. ஒரு அருமையான வேதத்தில் ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் பேர் மோஷே. அவரை குறித்து இன்னைக்கு சில காரியங்கள் நாம் தியானிப்போம். இது தேவனோட மனிதன். இவர் பிறக்கும் பொழுது தேவனோட திட்டங்கள் சிலது இருந்தது. அந்த திட்டத்தை படி கடவுள் ஐகுப்தில் இருக்கிற ஈஜிப்ட் சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஈஜிப்டில் இவர் 40 வருஷம் நல்ல ட்ரைனப் கொடுத்தாரு ஆண்டவர். இவர் பிறக்கும் பொழுது ஒரு அர்த்தம் உண்டு, வளரும் போதும் ஒரு அர்த்தங்கள் உண்டு. 40 வருஷம் அந்த ஈஜிப்டில் எல்லாம் கல்ச்சர் பற்றி, அந்த மக்கள் பற்றி, அங்கே இருக்கிற எல்லா காரியங்கள் அறிய செய்தார் கர்த்தர் அவருக்கு. ஏன் கர்த்தர் ஒரு சிறு குழந்தை தெரிந்து கொண்டு அவருக்கு மோஷே என்ற பெயர் விட்டு அவரை தேவனுக்காக பிரித்தெடுத்து அவர் ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்துக்காக தான் அவர் என்ன பண்ணார்னா, இஸ்ராயேலி ஜனங்க கிட்டத்தட்ட 400 வருஷம் ஈஜிப்டில் அடிமையாக இருந்தார்கள். 400 வருஷம். கல்யாணம் கட்டிக்கின பொண்டாட்டி ஒரு வருஷம் புருஷனுக்கு அடிமையா இருக்க முடியாது, கஷ்டம். சுதந்திரம் இல்லாத ஒரு வீட்டில் ஒரு வருஷமே வாழ முடியாது யாராகதும். நம்ம வேலை செய்யற இடத்துல நீங்க அடிமை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க வேலை செய்ய பிடிக்காது நம்மளுக்கு. நீங்க நல்லா கேட்கணும் அதெல்லாம். அப்பதான் இது புரியும் உங்களுக்கு, வசனம் புரியும் உங்களுக்கு. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு போவாங்க நிறைய பேர். அரபு நாடு, ஃபாரின்லாம் போயிட்டு வேலை செய்வாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அதில் நிறைய நல்ல சம்பாதிக்கிற வேலைகள் உண்டு, படிப்புக்கு தகுந்த மாதிரி கூலி வேலைகளும் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது அந்த வேலையோட கான்ட்ராக்ட் இருக்கும். நீ 3 வருஷம் 5 வருஷம் இந்த கம்பெனிக்கு நீ யாருன்னா அடிமை. கரெக்டாக வேலை செய்யணும், அளவா சாப்பிடணும், அளவா தான் பணம் கொடுப்போம். நீ போகும்போது தான் மற்றதை கொடுப்போம். கொடுத்தா கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க விட்டுருவோம். அப்படி ஒரு அடிமையாக மற்ற நாட்டில் போயிட்டு வேலை செய்கிறவங்க உண்டு. அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க அனுபவம்லாம் சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டம் என்பதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வேலை செய்வது எவ்வளோ கடினமான ஒரு காரியம் என்பது சொல்லுவாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 400 வருஷம் அந்த ஈஜிப்டில் அடிமையாகவே வாழ்ந்துட்டாங்க. வேலை கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வேலை செய்யணும். 6 மணி நேரம் தான் தூக்கத்துக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சோறு சாப்பாடு கொடுப்பாங்க. 2 வேளை. என்னால முடியல, நான் வேலை செய்ய முடியாது, எனக்கு சோர்வையா இருக்குன்னு சொன்னா அடிப்பாங்க. எதுல? பெரிய பெரிய சாட்டுக்கோளை வச்சு அடிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அடிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் 400 வருஷம் வாழணும்னா சின்ன விஷயமா? அது உத வாங்கி சரியான சாப்பாடு இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம 400 வருஷம் அப்படி வாழ்ந்தாங்க அவங்க. தேவன் அவங்கள எல்லாம் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் அந்த தேசத்துல 40 வருஷம் மோசேக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. 40 வருஷம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது.
இப்பெல்லாம் அந்த காலம்லாம் மாறிடுச்சு. அனுபவம் என்பதே இந்த காலத்தில் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் இப்போ ஜெனரேஷன் மாறிடுச்சு. இப்போ தேவன் பிள்ளைகளே நல்லா கேளுங்க. ஆனால் அந்த தேவன் மனசனை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சாட்சி கொடுக்குறாரு. அதுதான் நம்ம யோசிக்கணும். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். அந்த மோசேவோட பற்றி அருமையான சாட்சி கடவுள் தன் வாய் மூலியமாக கொடுக்கிறாரு. அவர் 400 வருஷமா ஈஜிப்ட்ல இருந்தாரு. இது இல்லாம ஒரு கொலையும் பண்ணியிருக்கிறாரு, ஒரு மர்டர் பண்ணிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு இவரை குறித்து, இவர் சாட்சி குறித்து, பாவம் இச்சை எல்லாமே நிறைந்த மனிதன் மோசே. இந்த 40 வருஷத்துல எல்லாமே இருந்தது ஐகுப்தில் அவர்கிட்ட. ஆனா இவ்வளவு பாவங்களும் ஒரு மனுஷனை சாவடிச்ச அந்த சாட்சி இருக்கு அவருக்கு. இவ்வளவு இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்தெடுத்து, அவர் பிரித்தெடுத்து, அவர் கொண்டு வரும்போது அவர் பத்தி சாட்சி சொல்றாரு. அந்த சாட்சிகளெல்லாம் நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல என்னாகும் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகும் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்கள மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுமை பத்தி அவர் சொல்றாரு. தேவன் பிள்ளைகளே நல்லா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சி நம்ம கர்த்தர்கிட்ட சம்பாதிப்போமா? மோசே குறித்து ரொம்ப பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களோட அவங்க மத்தியில ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாருன்னா சாந்தம் உள்ளவன், கோபமே வராம இருக்கிறவன், கோபப்படாம வாழ்ந்து காமிச்சவன், கோபம் இல்லாம தன் வாழ்க்கை ரொம்ப భద్రపరచుకున్నాడు. ద సేవింగ్ பாதுகாத்தாரு. நான் கூட சில நேரத்தில் எனக்கு கோபம் வந்துடும். என் முன்னாடி எதனா அநியாயம் நடந்துச்சுன்னா கோபம் வரும். யாரான்னா எதனா செய்தார்கள்னா, தவறுகள் செய்தார்கள்னா கோபம் வரும். பொய் பேசினா கோபம் வரும், எனக்கு வந்துடும். பாருங்க, அப்ப மோசே பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவரு குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறாரு. பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களோட மோசே ஒருவன் தான் சாந்தம் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல கோவப்பட்டாரு. உங்களுக்கு தெரியும், தேவாலயத்தில் போனோன்னு அங்கெல்லாம் ஆடுங்க மாடுங்கள்லாம் வச்சுன்னு புறாக்கள் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணின்னு இருக்கும் பொழுது, ஏய் கிளம்புங்கடா, இது இங்க தேவனோட ஜெப வீடு, இது பிரேயர் ஹால், இது நீங்க திருட்டுத்தனமா வியாபாரம் பண்ற ஸ்தலமாக நீங்க மாத்தாதுங்க, கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னாரு. இப்ப யாருன்னா அந்த மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்களா? சபையில நிறைய பேர் சபை கட்டியிருக்கிறாங்க, சத்திரம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. சத்திரம் என்ன பாஸ்டர்னு கேட்டா, கீழே ரிசப்ஷன் வச்சுக்கலாம், மேலே போனால் சாப்பாடு வச்சுக்கலாம், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா பாக்கெட்டில் காசு வச்சுக்கலாம். சத்திரத்தை கொடுக்குற பணம் நம்மளுக்கு கொடுத்து போயிடுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாரு. அந்த இடத்துல எல்லாரும் துரத்து விட்டாரு. இது ஜப வீடு, இது நீங்க இது செய்யாதுங்க,
இப்போ சபையில் கூட வியாபாரங்கள் இருக்குது. சிடி விற்கிறவங்க இருக்கிறாங்க, சபையில் எண்ணெய் விற்கிறவங்க இருக்கிறாங்க, கர்ச்சிப்பு விற்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் சூப்பராக போய் பேசினார். இந்த எண்ணெய் வாங்குறவங்க யாரோ அவங்கள கர்த்தர் தொட போகிறார் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த எண்ணெய் பாட்டில் 10 ரூபாய் தான் வெளியில். அவர் 500 ரூபாய்க்கு விற்றாரு. எவ்வளோ விற்றாரு? செய்தி கொடுத்துட்டேன். ஜனங்க ரொம்ப அமாய்க்குள் நேமான்ற அப்பாவி ஜனங்க. அவர் என்ன சொன்ன தெரியுமா? அந்த கையில் பிடிச்சின்னு, இந்த எண்ணெய்க்காக நான் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி வந்தது. இந்த எண்ணெய் பாட்டில் அப்படியே தொட்டாரு அவரு. இது யாரு பூசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுது, இதோட விலை 500 ரூபாய் அப்படின்னாரு. இந்த அப்பாவியான ஜனங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே அடிச்சுக்கிறாங்க அந்த பாட்டிலுக்காக. எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரத்தம் சிந்திட்டார் நம்மளுக்காக. எல்லாம் எழுதி வச்சிட்டாரு. இப்படி வாழ்ந்தா நீ பரலோகம், இப்படி வாழாவிட்டால் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு வேதத்துல எல்லாம் எழுதி போட்டு வச்சிட்டார் அவரு. இப்ப புதுசாலாம் சிலது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். தேவனோட சபை ஜப வீடு, தேவனோட வார்த்தைகள் சொல்ற இடம், ஜெபிக்கிற இடம், அப்படிப்பட்ட இடத்த வியாபார இடமாக நிறைய மக்கள் மாற்றி கொண்டு போயின்னுக்கிறாங்க இந்த காலத்தில். நம்ம பார்க்குறோம் அதெல்லாம். இப்போ நம்ம யோசிக்கணும், தேவன் பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாரு. அவர் கோவம் நியாயமானது. ஆனால் மோசே மட்டும் பூமியில் இருக்கிற எந்த ஜனங்களோட கூட இருக்கிறது, அந்த ஜனத்தில் எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும் அவர் சாந்தம் உள்ளவர் அப்படின்ற அந்த பேர் மோசேக்கு கிடைத்தது. அந்த புகழ் மோசே பெற்றுக்கொண்டார். அப்போ நீங்க யோசிங்க, நம்மளும் அப்படிப்பட்ட தேவனிடத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரா, நீ சாந்தமுள்ள மனிதன், நீ சாந்தமுள்ள பெண்மணி, நீ சாந்தமுள்ள தாயார் அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? நம்ம வாய் திறந்தாலே சண்டை போட்டுருவோம். எல்லா இடத்துல சண்டை. மல்லிகை கடைக்கு போனா சண்டை, தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை, வீட்டில் கணவனுக்கிட்ட சண்டை, வெளியில யாருன்னா கெஸ்ட் வந்தா அவங்க கிட்ட சண்டை, பசங்களுக்கிட்ட சண்டை. வாழ்க்கை முழுதும் சண்டை போட்டுக்கினே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கு. வாழ்க்கை முழுதும் இது இல்லாம மற்ற நம்மளுக்கு விரோதிகள் இருப்பாங்கல்ல, சொந்த பந்தத்துல, அவங்கள குறித்து பேசிக்கின்னு கோபம் அவங்க மேல, சீக்கிரமா செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறவங்கள உண்டு. அப்போ நம்ம சண்டை போடும் பொழுது, பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது, மோசே போல நம்ம எப்படி அந்த சாந்தம் உள்ள மனிதன் சொல்லிட்டு பேர் வாங்க முடியும்? நம்ம யோசிக்கணும். நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேரை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா மோசே 6 லட்சத்து மேல இருக்கிற ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு 40 வருஷம் ஒன்னாந்திரத்துல. நம்ம வீட்டில் 2-3 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாது நாம. அப்ப பாருங்க அவளுக்கு எவ்வளவு சாந்தம் இருக்கும். என்னங்க 6 லட்சம் பேர் சும்மா இருக்குன்னா என்ன, தண்ணி வரல, சாப்பாடு இல்லை, எங்களுக்கு வசதி கிடையாது, இந்த ஒன்னாந்திரத்துல கொண்டு எங்களை வச்சிட்ட நீ, இப்படி எல்லாம் பேசுறாங்க. நாங்க கறியெல்லாம் கடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது, அங்க இருக்கும்போது ஏதோ ஒண்ணு கடிச்சது, ஆனா உன்னை நம்பி பின்னாடி வந்தோம் பாரு, இந்த 40 வருஷத்துல கரியே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேல முறுமுறுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கோபம் வரும் அவருக்கு. யோசிங்க, நீங்க எல்லாம் யோசிக்கணும், கண்டிப்பாக யோசிக்கணும். இந்த நேரத்தில் நான் நிறைய வசனத்தை கொடுக்கறதோட ஒரு வசனத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தை ஆழமான அந்த சத்தியத்தை அறியும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதனால்தான்
ஞானசேகர ஐயா பாடினாரு, பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும், 1000 ஜீவன் உயிர் வாழுமே. இப்போ ஒரு வார்த்தை போதும் தேவனோட குறித்து. இப்போ மோசேக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் சண்டை, வீட்டு சண்டைகள் நிறைய இருக்கும். ஏன்னா 6 லட்சம் மக்கள் மேல இருக்கிறாங்களே ஜனங்க, ஒருத்தன் அடிச்சுக்குவான். நான் கிணறுல தண்ணி குடிக்கணும்னு சொன்னா இவன் என்னை தடிக்கிறான், இவன் என்ன ஒரு மாதிரியா பேசிட்டான். அவங்களுக்குள்ள சண்டை, லேடிஸு கிட்ட சண்டை. இதெல்லாம் பஞ்சாயத்து யாருக்கிட்ட வரும்னா மோசே கிட்ட வரும். ஏன்னா அவரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. இத்தனை ஜனங்களை மேய்க்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு சாந்தம் தேவை, அதுதான் கர்த்தரை பார்த்தார் அவர்கிட்ட. பூமியில இருக்கிற எந்த மனிதனோடும் ஒப்பிட்டாத பண்ணாதங்க தயவுசெய்து. மோசே ஒருவன் தான் சாந்தம் உள்ளவன். பொறுமை காத்துக்கொள்ளணும். நம்ம பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம பொறுமை காத்துக்கொள்ளணும். நம்ம மேல யாருன்னா விரோதமா பேசும் பொழுது நம்ம பொறுமையா வாழ்றது கத்துக்கணும். ஏன்னா பொறுமை ஜெயிக்க முடியும். பொறுமை எப்பவுமே வானத்தை நோக்கி போயிடும், வானத்தை எட்டிடும் பொறுமை. அப்பப்போ அரசியல் மீட்டிங்ல எல்லாம் கேட்பேன் நான், அரசியல்வாதிக்காரங்க மீட்டிங் எல்லாம். காந்தி இந்த பூமிக்குள்ள வந்தாரு, ரொம்ப சாந்தமா இருந்தாரு, இந்தியாவை கையில புடிச்சிட்டாருன்னாங்க. கரெக்டு தானே? ஏன் அவர் பொறுமையா இருக்கிறதுனால தானே. தேவன் பிள்ளைகளே, காந்தியை ஒரு சிறையில போட்டாங்களாமா. போட்ட உடனே அந்த சிறையில் இருக்கிற அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஷூ கால் வச்சு அவர் மாறு மேல அப்படியே எட்டி வதிச்சாராமா. இங்க அடிச்சாராமா. அப்படியே கீழே தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு காந்தி. கீழே விழுந்த உடனே கோவப்படல, சைலண்டா இருந்தாரு. அப்புறம் அந்த சிறையில் இருக்கிற அந்த அதிகாரி அடிச்சார்ல, கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவருக்கு ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. அதனால எல்லாம் கெஸ்ட்டுங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிடும் பொழுது இவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு போனார். கிஃப்ட் யாருக்கு? மார்ல எட்டி வச்சார்ல இந்த ஜெயில் அதிகாரி, அவருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு போனாரு. என்ன கிஃப்ட்னா ஷூ கொண்டு போனாரு. என்ன ஷூ கொண்டு போனாரு. கரெக்டா அவர் காலுக்கு கரெக்டா பிடிச்சதாம்மா. அவர் காலுக்கு, அந்த ஜெயிலரோட காலுக்கு கரெக்டா ஷூ பிடிச்சது. அப்போ அவர் கேட்டாராம்மா, டேய் நீ கைதி, என்னோட காலோட சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னாரு, நீ எட்டி என்ன வதிச்சல்ல, அப்போ அந்த ஷூவோட அந்த கரை கீழே இருக்குல்ல, அது ட்ரெஸ்ல பணிஞ்சது. கரெக்டா அதை நான் அளவெடுத்து உனக்காக நான் அதை தைச்சு கொடுத்தேன். இந்த ஜெயிலர் பார்த்தாராமா, என்ன ஆள்டா நீ, ஷூவால எட்டி வதிச்ச எனக்கே ஷூ வாங்கி கொடுத்துட்ட, நீ எவ்வளவு சாந்தம் உள்ளவன் நீ அப்படின்னு சொன்னாராமா. அப்ப யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையில ரொம்ப பொறுமை காத்துக்கொள்ளணும். எல்லாத்துக்கு அர்ஜென்ட் படக்கூடாது, எல்லாத்துக்கு குதிக்கூடாது, எல்லாத்துக்கு இது பண்ணக்கூடாது, சண்டை போட்டக்கூடாது. நம்ம பொறுமை காக்கும் பொழுதுதான் தேவனோட காரியங்கள் அங்க நடைபெறும். நல்லா கேட்டுங்க, நான் ஒரு வார்த்தை சொல்றேன். வேதத்தில் எனக்கு தெலுங்கு பைபிள்னால எனக்கு சில வார்த்தைகள் எல்லாம் வருது. యుద్ధము యెహోవాది, మీరు మౌనంగా ఊరికినే ఉండండి. நீங்க சும்மா இருப்பீங்க,
யுத்தம் கர்த்தரோடது. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? நீ சாந்தமாயிரு, நீ சாந்தமாயிரு, பொறுமையோட இரு, பொறுமையோட இரு. ஏன்னா பொறுமை ரொம்ப நம்மளுக்கு தேவை. ஒரு வாட்டி நாங்கள் ஜெபக்கூட்டம் நடத்தின இருந்தோம். ஒரு சபை பின்னாடி வீடு இருக்கு, இந்த மாதிரி செவுரு வச்ச வீடு. நான் ப்ரேயர் பண்ணும்போது பின்னாடி இருந்து கெட்ட வார்த்தைங்க வரும். என்ன வரும்? கெட்ட வார்த்தைங்க வரும் பின்னாடி இருந்து. அந்த அந்த சத்தம் எங்களுக்கு கேட்கும், அந்த கெட்ட வார்த்தை போடுறது. அப்புறம் அவன் பெரிய கொம்பு எடுத்து அந்த செவுரு அடிப்பான், டமா டமான்னு. அப்புறம் அவங்க சொந்தக்காரர்கிட்ட சொன்னேன், உங்க பையன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்க பையன், பிரேயர் நடக்கும் போதெல்லாம் கூச்சல் போடுறான், கொம்புல அடிக்கிறான் செவரை. அவங்க செவரு தான் அது. நமக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ அவங்க ஜாய்ஸ் அம்மாவோட வீடு நினைச்சிங்க. இப்போ ஜாய்ஸ் அம்மா வீட்டிலேருந்து அங்கேருந்து சத்தம் வந்ததுதான் எப்படி இருக்கும்? நம்ம செவரு கிடையாதுங்க, அவ்வளோதான் இருக்கு அந்த செவரு, அந்த சர்ச்சோடது. அந்த சத்தம்லாம் கேட்குது. அப்போ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான். சபையில் ஆராதிக்கிறோம், வசனம் சொல்றோம், அந்த அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுன்னு இருக்கு. ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்தது, ஒரு 2-3 மாசம் இருந்தது தொடர்ந்து. அவன் குடிச்சிட்டு கூச்சல் போடுவான். இவ்வளோத்துக்கு சின்ன பையன், வாலிபன் பையன், தீமோத்தி போல இருப்பான், அவ்வளோதான். சின்ன பையன் அவ்வளோ கூச்சல் போடுவான். அவன் அப்படி ஊதுனா கீழே விழுந்துருவான், அப்படி இருப்பான். ஆனா அப்படி கத்துவான், அப்படி சண்டை போடுவான் அவன். அப்புறம் எல்லாருக்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி பார்த்தேன். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க ஒரு சர்ச்சுக்கு போறாள், அவன் புற ஜாதி. அவங்க அக்காவோட பையன், அவர் சர்ச்சுக்கு போறாள், அவங்க அக்காவோட பையன் தான் அவன். அவன் சொல்லிட்டான், என்னங்க உங்க பையன் இப்படி பண்றான் பிரேயர் நடக்கும் பொழுது. நாங்கள் என்ன 2 மணி நேரம் இருந்து கிளம்ப போறோம், இதுக்கு போய் ஏன் அதெல்லாம் பெருசா பண்ணிக்கிறான் அவன். சொல்லிட்டேன், யாரு பேச்சு கேட்கல அவன். நாங்களும் போயிட்டு சண்டை போடணும்னா 2 நிமிஷம் பிடிக்காது அவர்கிட்ட. போலீஸில் கேஸ் எழுதுனா 2 நிமிஷம் பிடிக்காது. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சர்ச்சு நடக்கும்போது குடிச்சிட்டு ஒருத்தன் சண்டை போடுறான். நிறைய ட்ரிக்ஸ் தெரியும் எனக்கு. இங்கே சர்ச்சுக்கு வர பொண்ணை கையெழுத்து பிடிச்சி இழுத்தான்னா முடிஞ்சுது கதை. உள்ள உட்கார் வச்சு நல்லா மொத்துவாங்க. நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஏன்னா நானும் கொஞ்சம் அட்வொகேட்டு கூட சுத்தினே இருந்தேன் சில நாட்கள். அவங்க இந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுதெல்லாம் பார்த்துனேன், என்னண்ணா என்ன மாதிரிலாம் பண்றீங்க, நீ கம்முன்னு அப்படி இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. லீசன் நல்ல கிழங்க. அப்புறம் நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்கல, அப்படிதான் இருக்கிறாரு. ஒரு நாள் நான் பாஸ்டம்மா ஜபம் பண்ணோம், அவ்வளோதான். மறுநாள் அவர் வீடு காலி பண்ணிட்டாரு. நடக்கக்கூடாதது ஒன்று நடந்துச்சு அவங்க ஃபேமிலியில். அன்னைக்கு தீர்மானம் எடுத்தோம், எப்பவுமே ஒன்றுமே இப்படி யாருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு தீமை செய்தாலும் நம்ம நன்மைக்காக தான் ஜெபிக்கணும். நம்ம தேவனிடத்தில் நம்ம ஜெபித்தது தவறாயிடுச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட இன்ஸ்டியூட் அவங்க லைஃப்பில் நடந்துச்சு. அதனால் வேணாம் ஒன்றுமே அதை அப்படி ஜெபிக்கிறத விட்டுட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அது 10-12 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அப்போலேருந்து நாங்கள் நைனா எட்டோண்டவா பார்த்துருந்தேன். அப்போது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்குலேருந்து நாங்கள் ஜெபிக்கிறது கிடையாது. அப்போ நல்லா கேட்டுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே பொறுமை என்பது நம்ம இருக்கணும் நம்ம கிட்ட. அப்போதான் நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்ம வேலையும் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்ம செய்கிற எந்த காரியம் மகிழ்ச்சியாக காணப்படும். நம்ம சண்டை சச்சரவு பிரச்சனைகள் உருவாக்குறதும் இதெல்லாம் செய்துனே இருந்தோம்னா, ஏன்னா வேதத்தில் போட்டிருக்கு, துஷ்டனை கண்டு தூரமாக நீ விலங்கு அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குல்ல.
ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் துஷ்டனா இருந்தான்னா நீ விளங்கி போயிடு, அவ்வளவுதான், முடிஞ்சுது கதை. சண்டை போடுறதோட, பிரச்சனைகள் உருவாக்குறதோட நம்ம அப்படி நம்ம தொலைவா போயிட்டோம்னா முடிஞ்சது வேலை. இது நம்ம கத்துக்கொள்ளணும். இதுதான் மோசே கிட்ட இருந்தது. எந்த பிரச்சனைகளையும் தன் தலைமையில போட்டுக்க மாட்டார் அவரு. நியாயம் சொல்லி பாப்பாரு, கேட்டா கேளு, இல்லைன்னா வீட்டு, அவ்வளவுதான், உன் வேலை நீ பாரு, என் வேலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டுன்னு போயினே இருப்பாரு அவரு. வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட்டு அவங்கள நியாயம் தீர்த்து அவங்கள அமைதிப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஏன் அவர் மேலவே நிறைய குற்றங்கள் அந்த மக்கள் சொல்லி இருக்கிறாங்க அவர் மேல. என்னையா இந்த வண்ணாந்திரத்துல அங்க கலரியில சொல்லிட்டு இங்க எத்தனை சாவடிச்சு கலரி கட்ட போறியான்னு கேட்டாங்க அவரை. இங்க வண்ணாந்திரத்துல சமாதி கட்டுறியா, எங்களுக்கு சாவடிக்கிறியப்பா, எங்களை கொண்டு வந்து முறுமுடிச்சாங்களாமா அவர் மேல. ரொம்ப பேடா பேசுறாங்களாமா, பேடா பிகேவ் பண்ணாங்க. இந்த ஜனங்க மட்டும் கிடையாது, அவங்க வீட்டுல அவங்க அண்ணன், அவங்க அக்கா மெரியாம், இவங்க எல்லாம் கூட அவருக்கு ஆப்போசிட் தான். இவங்க 2 பேரும் கூட ஆப்போசிட் தான். ஆனா எதுவும் கோவப்படலங்க அவரு. ஒரு சின்ன கோபம் கூட வரல அவருக்கு. தன் உறவினர்களே ரொம்ப அவருக்கு துன்பம் கொடுத்துக்கும் பொழுது கூட அவருக்கு என்ன வரல, கோபம் வரல. நீங்க நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். மிரியாம் ரொம்ப பேசினா, குஷ்டம் வந்துடுச்சு, அதை தீக்கிறதுக்கும் அவர் தான் வந்தாரு. அந்த குஷ்டத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து சுகம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கொடுக்கறதுக்காக தான் மோசே வந்தாரு. என்ன குறித்து இப்படி பேசுனியா நீ, உனக்கு சுகமெல்லாம் நான் கர்த்தர்கிட்ட வாங்கி கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லலாம்ல, அப்படி சொல்ல. அதனால்தான் தேவன் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களோட அவன் ரொம்ப சாந்தமுள்ள ஒரு மனிதன். சாந்தம் நம்ம வந்துச்சுன்னா பிபி இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, என்னங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்காது உடல்ல கூட. அது நம்ம கத்துக்கொள்ளணும். நம்ம எங்க யாருன்னா சும்மா அப்படி கிள்ளி விட்டா நம்ம அப்படியே குதிக்கிறோம். யாருன்னா கிள்ளி விட்டாங்கன்னா அப்படியே குதிக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கிட்ட காணப்படுது. அப்படியே யாரோ ஒருத்தர் சொல்ற பேச்சுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு வாட்டி ஒரு அம்மா நல்ல குடும்பத்தில் நெருப்பு வச்சுட்டாங்க. கணவனும் மணியும் நல்ல அருமையா வாழ்றாங்க. அந்த வாழ்ற அந்த குடும்பத்தில் நெருப்பு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இல்லை. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, பூமி மேல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. ரொம்ப எண்ணங்களுக்கு வாழ, தமிழ்ல மாட்டார பொறாமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த பெண்மணி கிட்ட சொன்னாங்க, போன ஜென்மத்தில் உங்க கணவன் உப்பு தூக்குற கழுது போல இருந்தாரு, வேணா உங்க கணவன் ஆடுவர கையிருந்து நக்கிப்பாரு, உப்பா இருக்கும். எப்பவுமே மனுஷனுக்கு உப்பு சுரக்கும் பாடியில, எங்க நடந்தாலும் போனாலும் பாடியில உப்பு சுரக்கும். ஆனா இந்த அம்மா அப்படி பார்த்துட்டு, ஆமாமா நீ போன ஜென்மத்தில் கழுதியா பிறந்த அப்படி சொல்லிட்டு சண்டை வச்சுட்டாங்க. என்ன வச்சாங்க? சண்டை வச்சுட்டாங்க. அப்புறம் அவரு வேலைக்கு கிளம்பினாரு. இந்த அம்மா வேலைகள் சேர்ந்தாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலியா இருக்கும் பொழுது அவர் வெளியில வந்தாரு. அவரை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, என்ன ரொம்ப சண்டை போடுறாங்களா உங்க மனைவி? போன ஜென்மத்தில் உங்க மனைவி நாய் போல இருந்தாங்க, நாய் போல பிறந்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இவரு நாய் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அம்மா கழுதன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்கு முட்டிக்கிடுச்சு. அவ்வளவுதான், 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, முடிஞ்சது. அப்போ சாந்தம் இருந்துச்சுன்னா
யாரோட வார்த்தைகளை நம்ம கேட்காம பொறுமையோட யோசனை பண்ணி நம்ம வாழ்க்கை வந்து அருமையான நம்ம காத்துக்கொள்ளுவோம். அப்போ மோசே என்ற ஒரு மனிதன் இப்படிதான் எல்லா காரியங்களை எதிர்கொண்டு பொறுமை காத்து கொண்டாரு. அதனால்தான் ஒரு நல்ல சாட்சி வந்து தேவனிடத்துல சம்பாதிச்சாரு. நம்மெல்லாம் யாருன்னா புகழணும் சொல்லிட்டு எதனா பண்ணுவோம். இந்த அரசியல்வாதிகள்லாம் தான் பண்ணுவாங்க. நம்ம தலைவர், அருமையான நம்ம அண்ணன் இந்த தொகுதி முழுதும் மக்களுக்கு டைலர் மிஷின் வாங்கி கொடுத்தாரு, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சாரு, அதை செய்தாரு, இது செய்தாரு சொல்லிட்டு மனசுங்கள இடத்துல இருந்து அந்த அந்த புகழ்ச்சிகள் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா மோசே தேவன் வாயிலிருந்து வருது அந்த வார்த்தை. இந்த உலகத்தை படைச்ச தேவன் உருவாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து அந்த வார்த்தைகள் மோசேக்கு வருது. அப்ப பாருங்க, மோசே தேவனோட சமூகத்துல சாந்தம் உள்ளவன் அப்படின்ற அந்த பேர் வாங்கினாரு. நம்மளுக்கு என்னென்ன பேர் இருக்கோ நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு என்னென்ன பேர் இருக்கு? நம்மளை குறித்து நம்ம வீட்டில் என்ன சொல்றாங்க, சொசைட்டியில் என்ன சொல்றாங்க, வேலையில் என்ன சொல்றாங்க, மற்ற இடத்துல நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க? நல்ல நன்சாட்சி இருக்கா? நல்ல சாட்சியோட நம்ம வாழ்றோமா? நம்ம சுத்தி இருக்கிற பகுதியில நம்ம சாட்சியாக, தேவன் பிள்ளைகளாக சாட்சியோட நம்ம வாழ்கிறோமா என்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா சாட்சி ரொம்ப முக்கியமானது நம்ம ஆவிக்குரியான வாழ்க்கைக்கு. நம்ம சாட்சி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே போயிடும். நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு, சாட்சி போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. ஒரு பாஸ்டர் நல்லா இருந்தாரு, நல்ல அருமையான மனிதன். மனைவி இறந்த உடனே ஒரு 2-3 மாசத்துல இன்னொரு கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. சபையில பாதி மக்கள் போயிட்டாங்க. இந்த ஊர்ல தான் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. அவங்க யோசனை என்ன தெரியுமா? வயதாயிடுச்சு, பேர பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, இன்னொரு கல்யாணம் கட்டலாமா? வேதத்தில் எங்க போட்டிருக்கு அந்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா மக்களை தெளிவியா வளர்த்து விட்டார்ல, விடுவாங்களா? விட மாட்டாங்க. சாட்சி ரொம்ப அவசரம் நம்மளுக்கு. சாட்சி இழந்துட்டோம்னா எல்லாமே இழந்தது போல. அதனால்தான் சாட்சி நல்லா காத்துக்கணும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, உங்கள யாராவதும் என் மேல குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு பிலாத்து கிட்ட கேட்டாரு. நீங்க யாராவது என் மேல வந்து குற்றத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நன்மைகள் செய்தார், நல்ல கிரிகள் செய்தார், அற்புதங்களை செய்தார், மற்றவங்களை நேசித்தார், மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தார். அதனால அவரை பத்தி யாரும் அவங்க வந்து பொய்யான சாட்சியை உருவாக்குனாங்களே தவிர கெட்டானதை வந்து அவங்க சொல்ல முடியாது. அவர் மேல பொய்யான சாட்சி உருவாக்கி தான் அவர் சிலுவையில் அறிஞ்சாங்க. ஆனா அவர் வாழ்க்கையில அவர் வந்து பாவம் செய்தார் என்று ஒரு இடத்துல கூட காமிக்க முடியாது. தவறுகள் செய்தாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஒரு இடத்துல நம்ம காமிக்க முடியாது. என்ன அப்படி வாழ்ந்தார் அவரு. நம்மளுக்கு ரோல் மாடலா இருந்தாரு. நம்மளுக்கு ரோல் மாடலா வச்சுட்டு போயிட்டார் அவரு. எல்லா விஷயத்த ரோல் மாடலா வச்சாரு. நம்ம அந்த மாதிரி நம்ம பசங்களை வச்சு போவோமா? ஒரு ரோல் மாடலா நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வச்சுட்டு போகணும். எதனா ஆகுதும். எங்க அப்பா இருந்தாருப்பா, நல்ல ஜப வீரன், அதிகமாக நல்லா பாடுவாரு, அதிகமாக கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி வீட்டில் இருக்கணும். நம்ம பசங்க சொல்லணும், எங்க அப்பா இருந்தாருப்பா குடிக்காரன், எங்களுக்கு சோறு தண்ணி இல்லாம பண்ணிட்டான், எங்களுக்கு எதுவுமே எடுத்து வைக்கல, இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு கடன் வாங்கி 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 எல்லாம் செலவழிச்சிட்டு చెప్ప చేతిలో పెట్టి పోయిండని అనకూడదు.
பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டு கையில் வச்சுட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது யாரும் நம்மளை. அப்போ நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக நம்ம காணப்படணும். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் படிங்க. அந்த சாந்தம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்களோ, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5. ஓகே, சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்ளுவார்கள். அப்புறம் நம்ம பொறுமையா இருந்தோம்னா இந்த உலகத்தை நம்ம கையில பிடிச்சிடலாம். காந்தி பிடிச்ச மாதிரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பால பிடிச்ச மாதிரி நம்ம சாந்தமா இருந்தோம்னா எதுவுமே பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் சண்டை போட்டோம்னா எல்லாமே பிரிஞ்சிடும்ல, நம்ம ப்ராப்பர்ட்டி அளந்துடுறோம். அதுதானே கரெக்டு? தேவன் பிள்ளைகளை நல்லா கேளுங்க. இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஒத்துமையா இருக்கிறோம், வாழ்றோம். நம்ம பிரிச்சின்னு தனியா போயிட்டோம்னா அப்புறம் எல்லாமே இழந்துட்டோம். நம்ம ஆசீர்வாதம் இழந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் கெட்ட குமாரன், வேதத்தில் இருக்கிற கெட்ட குமாரன் நல்ல குமாரன் பத்தி நல்லா தெரியும். அதுல ஒருத்தன் பிரிஞ்சிட்டான். அவன் சாந்தம் கிடையாது, பொறுமை கிடையாது. என்னோட கொடுத்துரு, என்னோட பணம் கொடுத்துரு, நான் கிளம்புறேன், நான் எங்கன்னா பழிச்சுக்கிறேன், எனக்கு நிறைய தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தாரு அவரு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இருக்காங்க நிறைய பேர். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்புறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உடனே எதுவும் தெரியாம உட்காந்துடுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பொறுமை இல்லைன்னா ஆசீர்வாதத்தையும் இழந்துருவோம். ஒருத்தன் கிட்ட கேட்டேன், டேய் என்னடா ரொம்ப கம்மியான வேலைக்கு இங்க வேலை செய்யற நீ? அவன் சொன்னான், ஜெபிக்கிறான கடவுள் எனக்கு நல்ல வழி கொடுப்பாரு. என்னடா நீ என்ன லூசா? உன்னோட முந்த நாள் வந்த பையன் ரொம்ப சம்பளம் வாங்கி வேலை செய்யறான், நீ என்னடா இங்க போயிட்டு குப்பை அடிச்சுன்னு இருக்கிற அப்படின்னு அவன் கேட்டேன். ஆனா அவன் பொறுமையோட இருந்தான். ஒரு நாள் மேனேஜர் கூப்பிட்டாராமா, தம்பி உன் பேர் என்ன, நீ என்ன பண்ற, உன் வீடுங்க? நான் பேண்ட்ரியில் வேலை செய்கிறேன்னு. எவ்வளோ உனக்கு சம்பளம் கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க? இவ்வளோ தான் சார் கொடுக்குறாங்க. இது உன் குடும்பத்துக்கு 10 தான் கேட்டுறேம்மா. 10 சார், ஒவ்வொரு மாதம் கடன் வாங்கணும் வெளியில், அதை வச்சு குடும்பம் நடத்தணும், மறுபடியும் சம்பாரித்து எத்தனை போய் கொடுத்துட்டு வரணும். இதுதான் நடக்குதுன்னா யதார்த்தமாக பேசினான். சொன்னார், நீ போயிட்டு ஒரு காப்பி கொண்டு வா போ ஸ்ட்ராங்க. ஒரு வார்த்தை கேட்டார் அவர். நான் அவனை ஒரு வார்த்தை கேட்டேன், 4 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட் முடியுதில்ல, கிளம்புறது தானே, ஏன்டா 5 மணிக்கெல்லாம் இருக்கிற, உனக்கு என்ன ஓட்டி போடுவாங்களா, என்ன பணம் கொடுப்பாங்களா? ஒரு காசும் கொடுக்க மாட்டாங்க உனக்கு, கிளம்புடா அப்படின்னு சொன்னேன். அவன் கிளம்ப மாட்டான். அந்த மேனேஜருக்கு காஃபி கொடுத்து தான் கிளம்புவான் அவன். அவர் 5 மணிக்கு தான் கிளம்புவார், சாப்பிட்டு தான் கிளம்புவாரம்மா அந்த சிஸ்டம். அப்புறம் காஃபி போட்டு கொண்டு கொடுத்த உடனே அவர் சொன்னார், இந்த கான்ட்ராக்ட் முழுதும் உனக்கு கொடுத்துட்றேன், நீ பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். பண்ணிக்கிறேன் ஐயா. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, அந்த முன் தொகையை நானே உனக்கு கொடுக்குறேன், 5 லட்ச ரூபான்னாரு. 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டு அந்த ஆஃபீஸில் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அந்த பணம் திருப்பி எனக்கு கொடுக்காத, நீயே வச்சுக்கான்னு சொல்லிட்டானாம்மா. ஆனால் அவன் இன்னைக்கு புட்லூரில் வீடு கட்டிக்கின்னு வீட்டில் சண்டை, அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கு சண்டை. அண்ணன் பயங்கரமாக அடிப்பான் தம்பியை. ஆனால் இவன் சர்ச்சுக்கு போகிறான், அவன் சர்ச்சுக்கு போகிறவன் கிடையாது அண்ணன். இவன் சர்ச்சுக்கு போகிறான். இவன் ஜபம், இவன் பொறுமை இவன் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இவன் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இந்த சபை கட்டும் பொழுது கூட 5,000 ரூபாய் அமிச்சாங்க. இந்த சபை கட்டும் பொழுது எப்போ நட்பு இது? 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நட்பு. இந்த சபை கட்டும் போது 5,000 ரூபாய் அமிச்சாங்க. ஆனால் கேள்விப்பட்டேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நான் ஒரு காணிக்கை அனுப்புகிறேன், யூஸ் பண்ணுங்க சபைக்காக. பாருங்க எப்படி கர்த்தர் உயர்த்து வச்சுட்டார் பாருங்க. ஒரு நேரத்தில் எங்கிட்ட பணம் கேட்பான், குழந்தைக்கு ஜுரம், ஒரு 50 ரூபாய் கொடு டேனி அண்ணன் அப்படின்னு கேட்பான். வேலை செய்யும் போது நான் 50 ரூபாய் கொடுத்தா எத்தனை போவான் ஹாஸ்பிட்டலுக்கு? 20 ரூபாய் டாக்டர் யாராவது இருக்கிறாங்களாம்மா, அங்கே கொண்டு போயிடுவான். நம்ம சைக்கிளில் போவான்.
இன்னைக்கு 2 பைக் வச்சுன்னுக்குறான். ஒரு பைக் இங்கே இருக்கும், ஒரு பைக் அங்கே இருக்குமாம்மா. அங்கே ட்ரெயின் பிடிச்சி இங்கே ஓடு, இங்கே ஓடுவேன், அங்கேருந்து மறுபடியும் ட்ரெயின் எங்கே அந்த வண்டி ஓட்டுன்னு போவான்னு வரான். சைக்கிளில் போவான், எவ்வளோ தூரம் சைக்கிளில் போவான். அந்த பொறுமை அவன் வாழ்க்கையே திருப்பி விடுச்சு. நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுது தேவனோட ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அப்போ பாருங்க, பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்தரிப்பான். இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். எதனால? பொறுமையோட இருக்கிறதுனால. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாசனங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எல்லாம் கண்கள் மூடி ஜெபிப்போம். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பொறுமை நீர் உருவாக்கி தருவீராக. நான் எந்த இடத்துல கோவப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, ஆண்டவரே, எங்க ஜனங்கள் மத்தியில் எனக்கு பொறுமை தருவீராக. என்னிலிருந்து கோபத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. ஒரு தேவ மனிதன் மோசே இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் மத்தியிலும் அவன் சாந்தம் உள்ளவன் என்று ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு பேர் வாங்கினான். அப்படியாக நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் என்ன சொல்லணும்? ரொம்ப பொறுமை உள்ளவருங்க, சாந்தம் உள்ளவர்கள் என்று சொல்லணும். என்னை பார்த்து சண்டைக்காரி அப்படின்னு சொல்லக்கூடாது, வாயாடின்னு சொல்லக்கூடாது, ஐயோ கெட்ட வார்த்தை பேசுறவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, கோபக்காரி என்று சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பேர்கள் நாங்க வாங்கக்கூடாது ஆண்டவரே. நான் பொறுமை உள்ளவர்களா நான் காணப்படணும். பொறுமை உள்ளவன் இந்த பூமியை சுதந்திரிக்கிறான் என்று வேதவசனம் போட்டிருக்கு. நான் பொறுமையா இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, மோசே போல நான் பொறுமையோட இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு தருவீராக. அந்த கிருபை எனக்கு தருவீராக. இந்த உபவாசத்தை கூட்டத்தில் நான் கத்துக்கின இந்த ஒரு வசனம் என் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு வல்லமை நிறைந்தது ஆண்டவரே. இந்த பூமி அழிஞ்சு போகும், என் வார்த்தையோ ஒரு பொழுதும் அலையாது என்று வேதத்தில் போட்டிருக்க ஆண்டவரே. உங்க வார்த்தை ஜீவன் உள்ளது, அபிஷேகம் உள்ளது. உங்க வார்த்தைகள்ல ஆண்டவரே அற்புதங்கள் உண்டு. இந்த கிருபையினால என்னை நிரப்புவீராக. நான் பொறுமையோட என் வாழ்க்கையில நான் வளர என் தேவன் உதவி செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடுவோம், காணிக்கை ஏறெடுப்போம். నీతో గడిపే ప్రతిక్షణము ఆనంద బాష్పాలు ఆగవయ్యా. నీతో గడిపే ప్రతిక్షణము ఆనంద బాష్పాలు ఆగవయ్యా. కృపతలంచగా మేళ్ళు యోచించగా, కృపతలంచగా మేళ్ళు యోచించగా, నాగలమాగదు స్తుతించక నిన్ను కీర్తించక. యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా, యేసయ్యా యేసయ్యా నా